श्री गुरुभ्यो नमः। सर्वश्रुति शिरो रत्न विराजित पदाम्बुजः वेदान्ताम्बुज सूर्यो यः तस्मै श्री गुरवे नमः। सौंदर्यलहरिय ध्यान श्लोकत्लेन आरंभिच्चिडलाम। भूमौ स्खलितपादानां भूमिरेव अवलम्बनम् त्वहि जात अपराधानां त्वमेव चरणं शिवे। அம்பாள் அனுகிரகத்தால சௌந்தர்ய லகரியில இதுவரை 54 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 55வது ஸ்லோகம் தான் பார்க்க போறோம். அப்படி ஆச்சாரியார் அம்பாளுடைய அந்த விஸ்தாரமான நேத்திரங்களை ரொம்ப விஸ்தாரமா வர்ணிச்சுட்டே வரார். அதுல போன 2 ஸ்லோகத்துல அந்த நேத்திரங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொதுவான 3 வர்ணங்களின் சிறப்ப ஆச்சாரியார் ரொம்ப அழகா எடுத்து காமிச்சார். இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன விசாரம் அந்த நேத்திரங்களை பத்தி அப்படின்னா, புராணத்துல ஒரு கதை உண்டு, ரொம்ப அழகான ஒரு கதை, நலன் தமயந்தி கதை. இந்த புராண கதைகள்லாம் வெறும் கதைகள் மாத்திரம் இல்ல, நம்ம முன்னோர்கள் எல்லாம் கதை சொல்றதுலயே நிறைய விஷயங்களை, நிறைய ஒரு அறிவுரைகளை, நிறைய ஞானத்தை உள்ள வச்சு கொடுப்பா. நமக்குதான் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் வேணும். மகாபாரதத்துல எத்தனை விஷயங்கள், அது வெறும் கதையா மாத்திரம் பார்த்தா கதை, ஆனா அதை இன்னும் ஆழமா பார்த்தா அதுல எத்தனை ஒரு அறிவியல் விஷயங்கள், இப்ப வளர்ந்துட்டு அறிவியலுக்கான எத்தனை முன்னோடியான விஷயங்களை அந்த காலத்திலேயே வியாச பகவான் சொல்லியிருக்கார் அப்படிங்கறது இந்த மகாபாரதத்தை ஆழமா படிச்சா தெரியும். இப்ப பிரசித்தமா வளர்ந்திருக்கிற டெஸ்ட் டியூப் பேபியில இருந்து இப்ப கரண்டா இப்ப புதுசா இருக்கிற அந்த ஹோலோகிராம் டெக்னாலஜி வரைக்கும் மகாபாரதத்துல வியாச பகவான் எடுத்து காமிச்சுட்டார். அதனால இந்த புராண கதைகள்லாம் நிறைய நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி தந்தா, அந்த குழந்தைகளுக்கு இப்ப இருக்கிற குழந்தைலாம் ரொம்ப ஸ்மார்ட், அதுல இருந்து அவ டிப்ஸ் எடுத்துப்பா. இப்ப இருக்கிற இந்த ஹோலோகிராம் டெக்னாலஜின்னு சொன்னோமே உதாரணமா, அத பேஸ் பண்ணி வர அந்த ஹோலோகிராம் டெக்னாலஜிக்கு முன்னோடியா தான் இந்த நல தமயந்தி கதையை பாக்குறோம். ஹோலோகிராம் அப்படிங்கிறது அதாவது ஒரு மனிதனை அப்படியே மனிதன் மாதிரியே அவன மாதிரியே உருவகப்படுத்துறது. பார்த்தா அப்படியே அவன மாதிரி இருக்கும், தூரத்துல இருந்து பார்த்தா ஒரு வித்தியாசமும் கண்டுபிடிக்க முடியாது பாக்குறதுக்கு. ஆனா கிட்ட போய் பார்த்தாதான் அவன் கால் தரையில பற்றிருக்காது, அவனோட கண் சிமிட்டிருக்க மாட்டான், அவன் மேல போட்டிருக்கிறதுக்கு ஒரு காகித பூ அந்த மாதிரிதான் வேணும், அவன் மேல போட்டிருக்கிற பூவும் வாடாத பூவா தான் இருக்கும். சோ இந்த டெக்னாலஜியோட டிப்ஸ் முன்னோடி அப்படிங்கிறது இந்த நல தமயந்தி கதையில இதுக்கான கான்செப்ட் ரொம்ப அழகா வருது. ரொம்ப அழகான கதை நல தமயந்தி கதை. தமயந்தி ரொம்ப பேரழகானவ. இந்த இந்திரனுக்கு எப்பயுமே ஒரு கெட்ட சுபாவம் உண்டு. யாராவது ரொம்ப பேரழகா இருந்துட்டா போதும், உடனே இந்திரனுக்கு எப்படியாவது அந்த பேரழக தான் அனுபவிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்துடும் இந்திரனுக்கு. அந்த மாதிரி இந்த தமயந்தி மேல ஒரு கொள்ள ஆசை வந்துடுத்தோம் இந்திரனுக்கு. ஆனா இந்த தமயந்திக்கு நலன் மேல ஆசை. இந்திரன் மற்றும் இன்னும் சில தேவர்களுக்கு இந்த தமயந்தி மேல ஆசை வந்துடுத்தோம். இப்ப தமயந்தியோட தகப்பனார் ஒரு சுயம்வரம் நடத்துறார், மகாராஜா இல்லையா, சோ சுயம்வரம் நடத்துறார். தாம் பெண் விருப்பப்பட்ட ஒரு அரச குமாரனையோ ஒரு இளவரசனையோ தேவர்களையோ அவர் தேர்ந்தெடுத்துக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயம்வரம் நடத்துறார். அந்த சுயம்வரத்துல அரசகுமாரர்கள் தேவர்கள் எல்லாருக்கும் அழைப்பு விடுறார். எல்லாரும் வரா. இந்த இந்திரன் மற்றும் இன்னும் சில தேவர்கள் இருக்கா இல்லையா, அவளும் வரா. ஆனா அவளுக்கு தெரியும் இந்த தமயந்தி எப்படி இருந்தாலும் நலனை தான் சூஸ் பண்ணுவா. ஏன்னா தமயந்திக்கு பிடிச்சது நலன் தான். அதனால நம்ம இந்த ரூபத்துல போனா தமயந்தி கண்டிப்பா நம்மள சூஸ் பண்ண மாட்டா. சோ நம்ம எல்லாரும் நலனா மாறிடுவோம் அப்படின்னு சொல்லி நலனா உருமாறிடுறா. நலன் எப்படி இருக்கானோ அதே ரூபமா இவாளும் இந்த தேவர்களும் உருமாறி அந்த சுயம்வரத்துல பார்ட்டிசிபேட் பண்றா. இப்போ தமயந்தி சுயம்வர ஹாலுக்கு வரா. அங்க பாக்குறா ஒரு நலனுக்கு மேல நிறைய நலன்களை அங்க பாக்குறா.
அவ கன்ஃபியூஸ் ஆயிடுறான். இதுல நம்மளுடைய நலன் யாரு அப்படின்னு அவளுக்கு ஒரு சின்ன குழப்பம். அப்ப தன்னுடைய நலனை தேர்ந்தெடுப்பதில் அவ யூஸ் பண்ற கிரைட்டீரியா இதுதான். என்ன கிரைட்டீரியா அப்படின்னா, பொதுவா தேவர்கள் தேவதைகள்லாம் கண் சிமிட்ட மாட்டா, அவளோட கால் தரையில படாது, அவ மேல சூட்டி இருக்கிற மாலை வாடாது. இது மூணும் பொதுவான ஒரு கிரைட்டீரியா ஃபார் தேவர்கள் அண்ட் தேவதைகள். இவளுக்கு டக்குன்னு அந்த கிரைட்டீரியா பிளாஷ் ஆறது. உடனே அந்த நலன்கள்ல யாரு கண் சிமிட்டின்னு இருக்காளோ அதுதான் தன்னுடைய நலன், தன்னுடைய மனித நலன் அப்படின்னு அவ தேர்ந்தெடுத்து அழகா அந்த கல்யாண வைபவம் முடியாது. சோ இப்படியாக இது ஒரு கிரைட்டீரியா. சோ இந்த கிரைட்டீரியா தான் இன்னைக்கு இந்த ஹோலோகிராம் டெக்னாலஜிக்கு ஒரு முன்னோடியான ஒரு கிரைட்டீரியா. அதனாலதான் புராண கதைகள்லாம் பாக்கிறதுக்கு மேலோட்டமா அழகா ஒரு கற்பனையா இருக்கும். ஆனா அந்த கற்பனைக்குள்ள ரொம்ப அழகான இதெல்லாம் சாத்தியப்படக்கூடிய ஒரு அறிவியலை நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் புதைச்சு வச்சிருப்பான். அதனாலதான் புராண கதைகள் எல்லாம் நம்ம குழந்தைகளுக்கு நிறைய சொல்லணும். இந்த காலத்து குழந்தைகள் அதுல இருந்து டிப்ஸ் எடுத்துப்பான் இந்த சயின்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்காக. சரி, அது இருக்கட்டும். இது ஒரு புராண கதை. சோ இந்த கதையில தேவர்கள் கண் சிமிட்ட மாட்டா அப்படிங்கிற ஒரு பிரசித்தமான ஒரு லட்சணம் நமக்கு தெரியாது. அப்படி இருக்கிறச்ச சர்வலோக தேவதை அம்பாள் நம்முடைய தாயார் ஏன் கண் சிமிட்டுறது இல்ல அப்படிங்கறத விசாரத்தை தான் ஆச்சாரியார் இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அழகா எடுத்து வைக்கிறார். சோ ஆச்சாரியார் அம்பாள் ஏன் கண் சிமிட்டாம இருக்கா அப்படின்னு நினைக்கிறார் அப்படிங்கறதான் இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். சோ அது என்ன விசாரம், ஆச்சாரியார் என்ன நினைக்கிறார் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்லோகத்தை ஸ்துதி பண்ணிட்டு வந்துடலாம். நிமேஷோன்மேஷாப்யாம் பிரளயமுதயம் யாதி ஜகதி தவேத்யாஹுः சந்தோ தரணிதரராஜன்ய தனயே त्वदुन्मेषाजातं जगदिदमशेषं प्रलयतः परित्रातुं शङ्के परिहृतनिमेषास्तव दृशः. இந்த ஸ்லோகத்தோட பொருளை மகா பெரியவா எவ்வளவு தெளிவா புரிய வச்சிருக்காரோ அந்த பொருளை அதே தெளிவோடு உங்ககிட்ட எல்லாம் பத்திரமா கொண்டு வந்து சேர்க்க மகா பெரியவரோட அனுகிரகத்தை பிரார்த்தனை பண்ணிட்டு நான் தொடங்குறேன். இப்போ இந்த ஸ்லோகத்துல ஆச்சாரியார் அம்பால எவ்வளவு ஆசையா கூப்பிடுறார் அப்படின்னா, தரணிதர ராஜன்ய தனையே அப்படின்னு கூப்பிடுறார். அதாவது பர்வத ராஜனின் குமாரியே அப்படின்னு கூப்பிடுறார். ஆசையா அப்படி கூப்பிட்டுட்டு என்ன சொல்றார் அப்படின்னா, அது ரொம்ப வினயமா சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, தவ நிமேஷ உன்மேஷாபியாம் ஜகதி பிரளயம் உதயம் யாதி இதி சந்தக அப்படிங்கிறார். அதாவது நீ இப்படி கண்ணை மூடி திறக்கிற பாத்தியா, நீ கண்ணை திறக்கிறதுனாலையும் மூடுறதுனாலையும் இந்த ஜகத்தோட சிருஷ்டியும் இந்த ஜகத்துல பிரளயமும் உண்டாருது அப்படின்னு நான் சொல்லலமா, சான்றோர்கள் எல்லாம் சொல்றா. இதி சந்தக அப்படின்னு ரொம்ப வினயமா ஆச்சாரியார் சொல்றார். அப்ப ஆச்சாரியார் யாரு? அத்துணை வினயம் ஆச்சாரியார் கிட்ட. சோ தவ நிமேஷ உன்மேஷாபியாம், நிமேஷ அப்படின்னா மூடுறது, உன்மேஷாபியாம் அப்படின்னா திறக்கிறது. சோ உன்னுடைய மூடுதல், உன்னுடைய நேத்திரங்களின் மூடுதல் மற்றும் திறப்பதனால பிரளயம் உதயம் யாதி, பிரளயமும் சிருஷ்டியும் அடைகிறது. எது அப்படின்னா ஜகதி, இந்த ஜகத்துல பிரளயமும் சிருஷ்டியும் நடக்கிறது அப்படின்னு நான் சொல்லல, இது சந்தக அப்படிங்கிற. நம்மலாம் கண் சிமிட்டுற நேரத்துல என்ன காரியம் பண்ணிட முடியும்? அதிகபட்சமா கண் சிமிட்ட மட்டும்தான் முடியும். ஆனா நம்முடைய தாயார் அந்த கண் சிமிட்டுற நேரத்துல பிரளயத்தையும் உண்டாக்கிடுவா, உதயம் சிருஷ்டியும் உண்டாக்கிடுவா. சோ அப்பேற்பட்ட தாயாகிய நீ துவத் உன்மேஷாத்,
நீ இப்படி கண்ணை திறந்துட்டே இருக்கியே, அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இது சங்கே, நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஜாதம் இதம் ஜகத், ஜாதம் இதம் அசேஷம் ஜகத், இந்த சிருஷ்டிய முழுக்க நீ பண்ணிருக்கியே, இந்த முழு சிருஷ்டியையும் பிரளயத்தக பரித்ராத்தும், பிரளயத்திலேருந்து காப்பாத்துறதுக்காக. திரம் அப்படின்னாலே ப்ரொடெக்ட் அப்படின்னு அர்த்தம். சாஸ்திரம் அப்படிங்கிற வார்த்தையில திரம் அப்படின்னா ப்ரொடெக்ட், ஷாஸ் அப்படின்னா டீச் பண்ணுறது. அதாவது சாஸ்திரம் அப்படிங்கறது நம்மள நல்ல வழியில கொண்டு போய் தீய வழியில போகாம நம்மள ப்ரொடெக்ட் பண்றதுக்காக நமக்கு நல்ல விஷயங்களை டீச் பண்றதுதான் சாஸ்திரம் அப்படிங்கறது தான் அதோட பெயரே. அந்த மாதிரி இங்க பிரளயத்தக பரித்ராத்தும் அப்படின்னா திரம்னா காப்பாத்துறது, பரித்ராத்தும்னா முழுமையா காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காகவே நீ உன்னுடைய தவ திருஷக, உன்னுடைய நேத்திரங்களை பரிஹிருத நிமேஷக, மூண்டுதல் அப்படிங்கறது இல்லாம இருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றார். லலிதா சகஸ்ர நாமத்துல இத ஒட்டின ஒரு அற்புதமான அம்பாள் நாமா வர்றது உன்மேஷ நிமேஷோத்பன்ன விபன்ன புவனாவளி அப்படின்னு. அதாவது உன்னுடைய கண்கள் திறப்பதாலும் மூடுவதாலும் புவனங்களை ஆக்கி அழிப்பவள் அப்படிங்கிற ஒரு அற்புதமான நாமா. போன ஸ்லோகத்திலேயே ஆச்சாரியார் சொல்லிருப்பார், அம்பாள் தன்னுடைய நேத்திரத்துக்கு யார கூட்டாளியா வச்சுருக்கா, மித்ரா வச்சுருக்கா அப்படின்னா தயாமித்ரஹி நேத்ரஹி அப்படின்னு ஆச்சாரியார் போன ஸ்லோகத்திலேயே அழகா ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டார். அதாவது அம்பாள் தன்னுடைய நேத்திரத்தின் கூட்டாளியா அந்த தயையை கருணைய வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டார். சோ அந்த கருணைய பாவத்தோட, அந்த மாத்ருகா பாவத்தோட தாயார் என்ன பண்றா, தான் உண்டாக்குன இந்த சிருஷ்டி பிரளயத்துல அழிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறதுக்காக தன்னுடைய நேத்திரங்கள்ல மூடுதல் அப்படிங்கறதே இல்லாம அப்படி நேத்திரங்களை திறந்த மாதிரியே வச்சுருக்காளாம் தாயார். ஏன்னா தாயார் கண்ண அப்படி சிமிட்டிட்டா அப்படின்னா பிரளயம் உண்டாகிடும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோடைய தத்துவ விசாரம். ஆச்சாரியார் அப்படி ரொம்ப அழகா அம்பாளுடைய நேத்திரங்கள் ஏன் திறந்தே இருக்கு, கண் சிமிட்டாம இருக்கு அப்படிங்கறதாக தான் நினைக்கிறார் அப்படிங்கிற விசாரத்தை ரொம்ப அழகா எடுத்து வச்சிருக்கார். மாயா ரூபிணி அப்படி கண்ணை மூடி சிமிட்டுறதுக்குள்ள எல்லா காரியங்களையும் பண்ணி முடிச்சுடுவா. அப்பேற்பட்ட மாயா ரூபிணிய அந்த தாயார இந்த மாயையிலிருந்து நம்மையும் விளக்கி, இந்த மாயைய புரிய வச்சு அந்த பாதையிலேருந்து விளக்கி அவளை சரணடையறதுக்குண்டான வழிய நமக்கும் காட்டி அந்த நேத்திரங்கள் நம்மையும் ஆட்கொண்டு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு அந்த மாயா ரூபிணிய பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு இந்த ஸ்லோகத்தை நான் இதோட பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஸ்ரீ காஞ்சி வாசாய வித்மஹே சாந்த ரூபாய தீமஹி தன்ன ஸ்ரீ சந்திரசேகரேந்திர பிரச்சோதயாத்.